الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولا تلقوا بأيديكم إلى التهلكة. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما سئل الله شيئا أحب إليه من العافية. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் மிகப்பெரும் அருளால் சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய வேளையில் முபாரக்கான இந்த மஜ்லிஸிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியுடன் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த படைப்புகளிலும் மனித இனம் மட்டும்தான் விதவிதமாக வகை வகையாக அல்லாஹுடைய அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. உண்ணும் உணவாகட்டும், உடுத்தும் உடையாகட்டும், தங்கக்கூடிய இருப்பிடமாகட்டும், பயணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வாகனமாகட்டும், வேறு ஏதாவது உயிரினங்கள் இப்படி வகை வகையாக பயன்படுத்துகின்றனவா? வெறும் உணவு என்கிற அந்த ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டால் மனித சமுதாயமாகிய நாம் எத்துணை வகை உணவுகளை பயன்படுத்துகிறோம். ஒரே வகை உணவை கூட எத்தனை ரகங்களாக நாம் அதை சமைத்து அதை சுவைத்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதே போன்றுதான் நாம் உடுத்தக்கூடிய உடைகளும் விதவிதமாக இருக்கிறது, தங்கக்கூடிய இருப்பிடங்கள் வீடுகளும் விதவிதமாக இருக்கிறது. மற்ற உயிரினங்கள் எல்லாம் அவைகளுக்கென்று ஒரு வகையான போங்கை அவைகள் மேற்கொள்கின்றன. அதில்தான் அதனுடைய அனுபவங்கள் என்பது சுற்றி வருகின்றன. மனிதனுக்கு நிஅமத்துக்களும் வசதி வாய்ப்புகளும் மனிதன் அனுபவிக்கக்கூடிய வகைகளும் நிறைய இருப்பது போல மனிதனுடைய வாழ்க்கையில் ஆபத்துகளும் நிறைய இருக்கின்றன. அப்படி வரக்கூடிய ஆபத்துகளிலே மனிதனுக்கு உடல் நல கோளாறை, நோய்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஒரு வகையான ஆபத்து. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களிலே ஒரு சில மணி நேரங்களில் குணமாகிவிடக்கூடிய சாதாரண நோய்களும் இருக்கின்றன. தலைவலி மாதிரி மனிதனை முழுசாக பலவீனப்படுத்தி விடக்கூடிய நோய்களும் இருக்கின்றன. மிகப்பெரிய வேதனையை தரக்கூடிய நோய்களும் இருக்கின்றன. மனிதனையே செயல்பட விடாமல் முடக்கிவிடக்கூடிய வாத நோய்களும் இருக்கின்றன. மனிதனை மரணத்தின் வாயிலுக்கு கொண்டு செல்லக்கூடிய அதிபயங்கரமான ஆபத்தான நோய்கள் கூட இருக்கின்றன. அப்படி மனிதனை மரணத்தின் வாயிலுக்கே அழைத்து செல்லக்கூடிய நோய்களில் ஒன்றுதான் புற்றுநோய். பிப்ரவரி 4ஆம் தேதியை உலக அளவிலே புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது.
மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த நோயின் விபரீதத்தை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான காரணிகளை தெரிந்து அதிலிருந்து விழிப்புணர்வோடு அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே அந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, புற்றுநோய் என்பது என்ன? மனித உடலில் உயிரணுக்கள் இருக்கின்றன. பலதரப்பட்ட பல வகையான உயிரணுக்கள் இருக்கின்றன. மனிதனுடைய வளர்ச்சிக்கு அந்த உயிரணுக்களுடைய பெருக்கம் காரணமாக இருக்கின்றது. குறிப்பிட்ட பருவத்தில் குறிப்பிட்ட காலத்தில் அந்த உயிரணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுவதுதான் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கும் மனிதனுடைய உடல் வளர்ச்சிக்கும் தூண்டுகோலாக இருக்கின்றன. அதே சமயம் மனித உடலில் இருக்கின்ற அந்த பலதரப்பட்ட உயிர் அணுக்கள், செல்கள் சிலது காலாவதியாகிவிடும், செத்துவிடும். அதன் பிறகு புதிய புதிய அணுக்கள் தோன்றும். இப்படி புதிய புதிய அணுக்கள் தோன்றுவதிலே ஒரு லிமிட், ஒரு நிதானம், ஒரு அளவு இருக்க வேண்டும். அந்த அளவு மீறி புதிய அணுக்கள் அதிகமான அளவு உற்பத்தியாகி பழைய அணுக்களும் அவைகளுக்கென்று உள்ள கால அளவை விட கூடுதலான காலம் அவைகள் செத்து விடாமல், அழிந்து விடாமல் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவைகளெல்லாம் மனிதனுடைய உடலிலே ஒரு பகுதியில் கட்டியாக சேர்ந்து விடுகின்றன. இப்படி இந்த புற்றுநோய் மட்டுமே பல வகையில் இருக்கின்றது. வாய் புற்றுநோய், குடல் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இரத்த புற்றுநோய் என்று பல வகையில் இருக்கின்றது. ஒரு சில புற்றுநோய்கள் மனித உடலில் இருந்து அறுவை சிகிச்சை மூலமாக முழுமையாக குணப்படுத்திவிட முடியும் என்கிற வகையில் இருந்தாலும், இன்னும் சில புற்றுநோய்கள் அவைகளை முழுவதுமாக குணப்படுத்த முடியாது, ஆனால் அவைகளை கட்டுப்படுத்த முடியும் என்கிற நிலையில் சில வகை இருக்கின்றன. ஆக உலகத்தில் மனித சமுதாயத்தில் யார் கேள்விப்பட்டாலும் புற்றுநோய் என்று சொன்னாலே அவருடைய மனதிலே ஒரு ஆட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக அபாயகரமான நோய் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, இந்த கால சூழ்நிலையிலே இஸ்லாம் மனித சமுதாயத்தினுடைய ஆரோக்கியம் பற்றி எவ்வளவு சொல்லி இருக்கிறது. அந்த ஆரோக்கியத்தை பேண வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, அது பற்றி இஸ்லாம் கூறக்கூடிய செய்திகள் என்ன என்பதை பரிமாறிக்கொள்ளும் நோக்கத்திலே இந்த உரை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த பெரியோர்களே, இந்த புற்றுநோய் மனித ஆரோக்கியம் என்பது பற்றி பேசக்கூடிய சமயத்தில் கடந்த ஆண்டு வரை மட்டும் 12.5 கோடி பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் சுமார் 7 கோடி பேர் மரணமடைந்து விட்டார்கள் புற்றுநோய் பாதிப்பால். அப்படி பார்க்கிற போது இந்த புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களில் பாதிக்கும் அதிகமான பேர் இறந்து போயிருக்கிறார்கள் என்பது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். வரக்கூடிய 2030 ஆண்டிலே இந்த பாதிப்பு என்பது இன்னும் பன்மடங்காக பெருகும் என்று ஐநா சபை சார்பிலே ஆய்வில் ஈடுபட்டிருக்கிற சுகாதார அமைப்பு, தனியாக புற்றுநோய்க்கென ஆய்வு செய்யக்கூடிய அந்த அமைப்பு கூறியிருக்கிறது. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, இது போன்ற நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆரோக்கிய வழிமுறைகளை நாம் பேணுவதன் மூலம் புற்றுநோய் உள்ளிட்ட இன்னும் பல்வேறு வகையான கொடிய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள முடியும். புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்களை ஆய்வாளர்கள் பல விதமாக கூறியிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட வகை காய்ச்சலுக்கு இன்ன வைரஸ் காரணம் என்று ஒற்றை காரணம் சொல்லப்படுவது போல, கொடிய புற்றுநோய்க்கு இதுதான் காரணம் என்று ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிவிட முடியாது. புகை பழக்கம், மது அருந்தக்கூடிய பழக்கம், நமக்கு சாப்பிடுவதற்கு தயாராகக்கூடிய உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த தானியங்களிலே பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலக்கப்படுவது, ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுவது, அல்லது சுற்றுச்சூழல் அல்லது ஒளி கதிர்கள் கதிர்வீச்சு அதிகமாக தாக்குவதற்கு வாய்ப்புள்ள பகுதிகளிலே, தொழிற்சாலைகளிலே வேலை செய்வது, இது போன்று பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இஸ்லாம்
மனிதனுடைய உடலை, மனிதனுக்கு தந்திருக்கிற அந்த ஆரோக்கியத்தை இஸ்லாம் ஒரு அமானிதம் என்று சொல்கிறது. நம்மிடத்தில் தரப்பட்டிருக்கிற அமானிதத்தை பேணுவதும் பாதுகாப்பதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. குறிப்பாக இந்த விஷயத்திற்கு உள்ளே செல்வதற்கு முன்பு, ஆரோக்கியம் என்பது இந்த மனிதனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய நிஅமத். உலகத்திலே மனிதன் எல்லா சௌகரியங்களையும் பெற்றிருக்கிறான், ஆனால் அவன் மிகப்பெரிய நோயாளியாக இருக்கிறான். அந்த எல்லா சௌகரியங்களும் இருந்து என்ன பலன்? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சுவையான உணவு இருக்கும், சாப்பிட முடியாது. சுவையான பானம் இருக்கும், அருந்த முடியாது. நல்ல வசதியான வீடு, அந்த வீட்டிலே இவர் தங்கி அவர் ஓய்வெடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருப்பதன் மூலம் நமக்கு அல்லாஹ்வால் கிடைத்திருக்கக்கூடிய வசதிகள் கூட அது வசதியாக தோணுவதில்லை. கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள், மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா மனிதர்களிடத்தில் செய்யக்கூடிய விசாரணைகளில் நிஅமத் பற்றிய முதல் விசாரணை, நம்முடைய வணக்கம் பற்றி முதல் விசாரணை தொழுகை என்ற ஹதீஸிலே வந்திருக்கிறது. வணக்கம் பற்றிய விசாரணைகளில் முதலாவது தொழுகை என்பது போல நாம் அல்லாஹ்வால் அருளப்பட்ட நிஅமத்துக்களை அனுபவித்திருக்கிறோம் அல்லவா, அது சம்பந்தமான விசாரணையில் முதலில் என்ன கேட்கப்படும் என்றால், அலம் நுஸிஹ லக ஜிஸ்மக, உன்னுடைய உடலை நான் உனக்கு ஆரோக்கியமாக வைக்கவில்லையா, வனுர்வியக மினல் மாஇல் வனுர்வீக மினல் மாஇல் பாரித், உனக்கு உன்னுடைய உடலை நான் குளிர்ந்த நீரால் உன்னுடைய தாகத்தை தீர்க்கவில்லையா என்பதாக அல்லாஹு தஆலா கேட்பான். அல்லாஹுடைய விசாரணைகளிலே, நிஅமத்துக்களிலேயே முதலில் நம்முடைய ஆரோக்கியம் பற்றி விசாரிக்கப்படும் என்றால், நம்முடைய நிஅமத்துக்களிலே அதுதான் முதன்மையிடம் வகிக்கிறது என்பதாக இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மா சுஇலல்லாஹு ஷைஅன் அஹப்ப இலைஹி மினல் ஆஃபியா, அல்லாஹு தஆலாவிடத்திலே யா அல்லாஹ் எனக்கு வருமானத்திலே பரக்கத்து வேண்டும் என்று துஆ செய்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று துஆ செய்கிறோம், யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி வேண்டும் என்று துஆ செய்கிறோம், எனக்கு போதுமான இருப்பிடம் வேண்டும், வீட்டு வசதி வேண்டும் என்று துஆ செய்கிறோம், எனக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய வகையிலே ஒரு உத்தியோகம் கிடைக்க வேண்டும், அலுவல் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்கிறோம். இந்த துஆக்களில் எல்லாம் மிகச்சிறந்த துஆ எது என்றால், அல்லாஹ்விடத்திலே நாம் ஆஃபியத்தை கேட்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடம் முன்னிறுத்தி வேண்டப்படுகின்ற வேண்டுதல்களிலேயே அல்லாஹுக்கு மிக பிடித்தமான வேண்டுதல் எதுன்னு சொன்னா ஆஃபியத்தை கேட்பதுதான். ஆஃபியத்தை கேட்பதை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமான வேண்டுதல் வேறு எதுவும் இல்லை. அப்போ ஆக அல்லாஹுக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயமாக ஆஃபியத் என்பது, ஆரோக்கியம் என்பது இருக்கிறது என்பதாக நாம் புரிகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி குறிப்பிடுவார்கள், ஸல்லுல்லாஹல் அஃப்வ வல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேட்டுக் கொண்டிருங்கள். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஈமான் என்பதுதான் ஆக மிகப்பெரிய பாக்கியம். அந்த ஈமானுக்கு அடுத்தபடியாக ஒரு பாக்கியத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய உடல் ஆரோக்கியம் தான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு சஹாபி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். போய் பார்த்தால் அவருடைய உடல் மிகவும் நலன் குன்றி, அவர் நலிந்து போய் மெலிந்து போய் பறவை குஞ்சு போல இருக்கிறார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே ஏதாவது நீர் துஆ செய்தீரா? ஆம், துஆ செய்தேன். என் இறைவா, என்னை நீ மறுமையில் தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனையை இந்த உலகத்திலேயே தந்துவிடு என்று துஆ செய்தேன் என்பதாக சொன்னார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மகா தூய்மையானவன், இது போன்ற விஷ பரீட்சை வேண்டாம். அல்லாஹ்வுடைய தண்டனையை இந்த உலகத்திலேயே நீ அனுபவிப்பதற்கு துணிச்சல் கொண்டு கேட்ட இந்த துஆ இருக்கிறது, முற்றிலும் முறையில்லாதது, சரியில்லாதது, இதற்கு நீ சக்தி பெற மாட்டாய் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லாஹ்விடத்திலே நீ துஆ கேட்பதாக இருந்தால் இப்படித்தான் கேட்க வேண்டும்.
யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலும் நன்மையை தா, எனக்கு மறுமையிலும் நன்மையை தா, நரகத்துடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்திடு என்றல்லவா நீ துஆ செய்திருக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு ஆரோக்கியம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. புற்றுநோய், மற்ற ஏதாவது நோய்கள் நம்முடைய உடலில் வராமல் இருப்பதற்கான ஆரோக்கியமான வாழ்க்கையை பேண வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய போதனை, இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. அந்த ஆரோக்கியத்தை பேணுவதற்கு இஸ்லாம் 2 வகையான போதனையை முன்வைக்கிறது. ஒரு விஷயம் என்னவென்றால், வருமுன் காப்போம். நோய்கள் நமக்கு எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு விழிப்புடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும். எதன் மூலம் ஆபத்துக்கள் இருக்கின்றதோ, நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதோ, அவைகளிலிருந்து நாம் முற்றிலும் விலகி வாழ வேண்டும் என்கிற வகையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் நமக்கு நிறைய போதனைகளை தந்திருக்கின்றன. உதாரணத்திற்கு சில விஷயங்களை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், லா யுஸல்லியன்ன அஹதுக்கும் பிஹவ்ரத்தி தஆம் வலா வஹுவ யுதாஃபிஉல் அஹ்பஸான். உங்களில் ஒருவர் உணவு தயார் நிலையில் இருக்க, உண்ணுவதற்கு அது தயாராக இருக்கிற சூழ்நிலையிலே உங்களில் ஒருவர் தொழ வேண்டாம், தொழுகையில் ஈடுபட வேண்டாம். காரணம் என்னவென்றால், உணவும் ரெடியாக இருக்கிறது, பசியும் இருக்கிறது, இந்த நேரத்தில் தொழுதால் தொழுகையிலே மன ஓர்மை ஏற்படாது. அதே போல மலம் ஜலம் ஆகிய கேடான 2 விஷயங்களும் உங்களுக்கு முட்டி கொண்டிருக்கும் போதும் தொழுகையில் ஈடுபட வேண்டாம். அதுலேயும் காரணம் ஒன்று, கவனம் சிதறும். இன்னொன்று என்னன்னா, மலம் ஜலம் ஆகிய இந்த கழிவுகளை உரிய நேரத்தில் வெளியாக்காமல் அடக்குவதன் மூலம் மனிதனுக்கு பல்வேறு வகையான உபாதைகள், பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படுகின்றன. மலம் சிறுநீரை அடக்குவதன் மூலமாக முழங்கால் வலி, தலைவலி, உடல் சோர்வு, முகச்சோர்வு ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, இதே போன்றுதான் காலை நேரத்திலே நீண்ட நேரம் தூங்கி எழுவது, தாமதமாக எழுவது என்பது ஹதீஸிலே தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி காலை நேரத்திலே தாமதமாக எழுதுவது அப்படிங்கிறது மனிதனுக்கு உடல்நல கோளாறை ஏற்படுத்தும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், பாக்கிரு தலபர் ரிஸ்கி வல் ஹவாயிஜ் ஃபஇன்னல் குதுவ பரக்கத்தும் வ நஜாஹ். அதிகாலை பொழுதிலேயே நீங்கள் ரிஸ்கை தேடி புறப்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை அடைந்து கொள்வதற்காக காலையிலேயே நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அதிகாலை பொழுதிலேயே ஒரு காரியத்திற்காக புறப்பட்டு செல்வது என்பது ஒரு தனி பரக்கத். அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய காரியமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்திற்கு அதிகாலை பொழுதிலே நீ பரக்கத் செய். மிக சீக்கிரமாக, மிக விரைவாக ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது அதில் அல்லாஹுடைய பரக்கத் கிடைக்கும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹஜ்ரத் ஸஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பது மட்டுமல்ல, எங்கேயாவது போருக்காக படை அனுப்பி விடுவதாக இருந்தால் அந்த படையை அதிகாலை பொழுதிலேயே அனுப்பி வைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஹஜ்ரத் ஸஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே எப்படி இருந்தார்கள், இந்த ஹதீஸை கேட்ட காரணத்தினாலே அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். தங்களுடைய வியாபார சரக்கை எல்லாம் அதிகாலை பொழுதிலேயே சந்தைக்கு அனுப்பி வைப்பார்களாம். அப்படி அதிகாலை பொழுதிலேயே அனுப்பி வைத்ததனுடைய பரக்கத்தால் அவர்களுக்கு செல்வத்திலே பெருக்கம் ஏற்பட்டது, அவர்களுடைய செல்வத்திலே செழிப்பும் பரக்கத்தும் வந்தது. அதனால் அவர் பெரிய செல்வந்தராக வாழ்ந்தார் என்று அந்த ஹதீஸுடைய தொடரிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால சீக்கிரமாக காலையில் எழுவது அப்படிங்கிறது மிக நல்ல விஷயம், மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. பிற சமய சாஸ்திரங்களில் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது என்பதாக சொல்வார்கள். பிரம்ம முகூர்த்தம் என்று சொன்னால் காலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உள்ள நேரத்தை குறிப்பிடுவார்களாம்.
நாமும் சுபுஹ் தொழுகைக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் எழுந்தாக வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அதிலும் கூடுதலாக சுபுஹ் தொழுகைக்கு முன்பதாகவே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்கூட்டி எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகையில் ஈடுபட வேண்டும், துஆ இஸ்திக்ஃபாரில் ஈடுபட வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் வெளிப்படக்கூடிய பிராண வாயு ஆக்சிஜன் என்பது மிக தூய்மையானதாக இருக்கிறது. புத்தம் புதிய ஆக்சிஜனாக அது இருக்கும். எனவே அதை நாம் சுவாசிக்கிற காரணத்தினால் நம்முடைய நுரையீரலுக்கு அது மிக ஆரோக்கியம் தரக்கூடியது, இரத்த ஓட்டங்களை சீராக்கக்கூடியது. மனிதனுடைய உடலிலே இரத்த ஓட்டங்கள் சீராக இருந்தாலே அதன் மூலமாக புற்றுநோய்கள் தவிர்க்கப்படும் என்பதாக ஒரு ஆய்வு கருத்தை நான் படிக்க முடிந்தது. அன்பார்ந்த பெரியோர்களே, சுபுஹ் தொழுகை ஒரு புறம் கடமை, இன்னொரு புறம் பார்த்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அதிகாலையிலேயே எழுந்து நடந்து பள்ளிவாசலுக்கு வருவது, அந்த அதிகாலை பொழுதிலே இருக்கக்கூடிய காற்றுகளை சுவாசிப்பது என்பது நம்முடைய உடலுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சரி, காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இரவில் சீக்கிரமாக தூங்க வேண்டும். இரவில் தாமதமாக தூங்கிய ஒருவர் காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பது என்பது அரிது. அப்படியே எழுந்திருத்தாலும் அது அவருடைய உடலுக்கு பல்வேறு வகையான சிக்கலையும் கோளாறையும் ஏற்படுத்தும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே, குறிப்பாக இஷா தொழுததற்கு பிறகு எவ்வளவு சீக்கிரம் தூங்கிவிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தூங்கிவிட வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, கான யக்ரஹுன் நௌம கப்ல அல் இஷா வல் ஹதீஸ பஅதஹா. இஷா தொழுகைக்கு முன்பதாகவே தூங்குவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுப்பார்கள். சில பேர் எங்கேயாவது போயிட்டு வந்ததுனால அல்லது ரொம்ப வேலையில ஈடுபட்டதுனால ரொம்ப அயர்வாக இருக்கிறது, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா இஷா தொழுகலான்னு படுப்பாங்க. அதோடு அவ்வளவுதான். அந்த மாதிரி இல்லாம இஷாவுடைய வக்து வருவதற்கு முன்பு தூங்குவதும் கெட்ட வழக்கம். இஷா தொழுகையை முடித்ததற்கு பிறகு அரட்டை அடிப்பதும் கெட்ட வழக்கம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகைக்கு பிறகு பேசிக் கொண்டிருப்பதை வெறுத்திருக்கிறார்கள் என்று வந்திருப்பதை பார்க்கிறோம். இயல்பாகவே இரவு என்பது தூக்கத்திற்கான நேரம், பகல் என்பது உழைப்பிற்கான நேரம். இது இறைவன் வைத்திருக்கக்கூடிய இயற்கையான நியதி. இதில் நாம் மாற்றம் செய்தால் கண்டிப்பாக அது உடல்நல கோளாறை ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகம் இல்லை. சரியாக தூங்காவிட்டால் இரத்த கொதிப்பு வரும், மனச்சோர்வு வரும், கண்களை இழுத்து பிடிப்பது போன்ற ஒரு உணர்வு வரும், கண் சிவந்து விடும், கோபம் வரும், கைகால் நடுக்கம் வரும் என்பதாக இது பற்றிய ஆய்வு நமக்கு கூறுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஹுவல்லதீ ஜஅல லகுமுல் லைல லிதஸ்குனூ ஃபீஹி வன்-நஹார முப்ஸிரா, இரவு நேரத்தை தூங்கி ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு வசதியாக, பகல் நேரத்தை பார்த்து கொள்வதற்கு வசதியாக, வெளிச்சமானதாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான் என்று குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுகிறான். இதே மாதிரி மது அருந்துவது மனிதனுடைய உடல் நலனுக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடியது. அதை முஸ்லிம்கள், குறிப்பாக இஸ்லாம் அதை முற்றிலுமாக தடுக்கிறது, வன்மையாக கண்டிக்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலே அது பற்றி தடை வந்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், மது தயாரிப்பதை பற்றி என்ன அபிப்பிராயப்படுகிறீர்கள் என்று சொன்னபோது, அப்படியெல்லாம் மது தயாரிக்க கூடாது என்று தடுத்தார்கள். மீண்டும் கேட்டார், மீண்டும் தடுத்தார்கள். மூன்றாவது முறை அவர் சொன்னார், இன்னமா அஸ்னஉஹா லித்தவா, நான் மது தயாரிப்பது அதில் ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது, அதற்காக தயாரிக்கிறேன் என்று சொன்னார். நம்மில் சில பேர் சில தவறு செய்வதற்கு ஏதாவது நொண்டி காரணம் சொல்லுவாங்க. புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு, மது போல மிகப்பெரிய கேடு ஏற்படுத்தாவிட்டாலும் கூட சிறுக சிறுக கேடு விளைவிக்கிறது. அது பற்றி புகை பிடிப்பவரிடத்துல சொன்னால் அவர் எனக்கு மாத்திரை மாதிரி அது போடலைன்னா என்னால் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியாது அப்படிம்பார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி அப்படி சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு லைஸ பிதவா வலாக்கின்னஹு தா, அது ஒன்றும் மருந்தல்ல, மாறாக அதுவே வியாதி. மது என்பது மருந்தல்ல, அதுவே வியாதி. வியாதியை உண்டாக்கக்கூடிய மிக முக்கியமான காரணி என்று சொன்னார்கள். இன்று புற்றுநோய் ஏற்படுவதிலே மிக அதிகமான வகை புற்றுநோய்க்கு காரணமாக இருப்பது மது பழக்கம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, இதே மாதிரி தான் வயிறு நிறைய சாப்பிடுவது என்பது
முற்றிலுமாக தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. வயிறு நிறைய சாப்பிடுவதனாலும் பல நோய்கள் இருக்கிறது, உடல்நல கோளாறுகள் ஏற்படுகின்றன. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், மனிதன் நிரப்பிக் கொள்ளக்கூடிய பைகளிலேயே மோசமான பை எதுன்னு சொன்னா வயிறுங்கிற பை தான். சாப்பிடுறதுன்னு உட்கார்ந்தா இதுக்கு மேல ஒரு பிட்டு உள்ள போகாதுங்கிற அளவுக்கு சாப்பிடுறது. அந்த மாதிரி சாப்பிட்டு கடைசியில் உடல் பருமன் அல்லது வேற வகையாத அஜீரண கோளாறு, அதனால தொந்தரவு வரும்போது யா அல்லாஹ் யா அல்லாஹ் அப்படிங்கிறது. பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் துவா செய்யுங்க, இந்த வயசுல எனக்கு அந்த வியாதி வந்துருச்சு இந்த வியாதி வந்துருச்சு அப்படிங்கிறது. கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, இது மாதிரி உணவு கட்டுப்பாடு வேண்டும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சும்மா சாதாரணமாக சொல்லிவிட்டு செல்லவில்லை, தெள்ள தெளிவாக சொல்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய முதுகந்தண்டு நிமிர்த்தி நேராக நிற்பதற்கு தேவையான உடல் தம்பை தரக்கூடிய அளவுக்கு சில கவல உணவுகள் போதும். அப்படி அதிகம் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் வயிற்றின் 1/3 பகுதி உணவாக இருக்கட்டும், இன்னொரு பகுதி தண்ணீருக்காக இருக்கட்டும், இன்னொரு பகுதியில் என்ன சாப்பிட்றதுன்னு கேட்க போறோம், காலியாக இருக்கட்டும், சுவாசத்துக்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காக என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாழ்வதற்காக சாப்பிட வேண்டும், சாப்பிடுவதற்காகவே வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். நாம் அப்படி ஆயிடக்கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியம் பேணுவதற்காக வேண்டி சொல்லியிருக்கிற வழிகளில் ஒன்று வருமுன் காப்போம். நோய் வருவதற்கு முன்பே நாம் எச்சரிக்கையாக ஆரோக்கியமான வழியை நோக்கி போவது. சுருக்கமாக சொன்னால் சுன்னத்தான வழிமுறையை நாம் கடைபிடிப்பவர்களாக இருந்தால் அதுவே சுகாதாரமான வாழ்க்கைக்கு இட்டு செல்லும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இரண்டாவது வழி என்னன்னா, வந்துவிட்ட வியாதிக்கு மருத்துவம் செய்வது. என்ன செய்யறது? நோய் வந்துருச்சுன்னு சொல்லி சோர்ந்து போய்விட வேண்டாம், அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம். இஸ்லாம் நமக்கு ஏற்படுகின்ற நோய்க்கு நாம் உரிய மருத்துவம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. வலா துல்கூ பிஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதியை கண்டுகொள்ளாமல் விட்டு உங்களுக்கு நீங்களே அழிவை தேடிக்கொள்ள வேண்டாம் என்ற கருத்துப்பட ஒரு வசனம் இருக்கிறது. அன்பார்ந்த பெரியோர்களே, குர்ஆன் ஷரீஃபிலே தேனுடைய பலனை பற்றி மிக பிரதான பலனாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், நிவாரணம் இருக்கிறது என்பதாக சொல்கிறான். அப்படி என்றால் மருத்துவம் செய்ய வேண்டும் என்கிற கருத்து அங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எந்த ஒரு வியாதியையும் அதற்கான மருந்து இல்லாமல் அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை. விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் ஆய்வாளர்களும் அதை கண்டுபிடிக்கவில்லை என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் அது கண்டுபிடித்து வெளியிலே கொண்டு வரப்படுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் பல ஹதீசுகளில் இருந்தும் மருத்துவம் செய்வதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இறை நம்பிக்கையாளர், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர், எது நடந்தாலும் உன்னுடைய நாட்டப்படிதான் நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல உறுதிமிக்க நம்பிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேறு யாருக்கும் கூட இருந்திர போறதில்லை. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதிக்கு மருத்துவம் செய்திருக்கிறார்கள். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்ற அந்த புற்றுநோய் அது உலகத்தில் இருந்து ஒழிக்கப்பட வேண்டும். புற்றுநோய் இல்லாத ஒரு புவி உருவாக வேண்டும். மனித சமுதாயத்திற்கு அதனுடைய பாதிப்பு மிக வெகுவாக குறைந்து இறுதியில் அது இல்லாமல் போக வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறைகளையும் அதற்கான விழிப்புணர்வையும் நாம் பெற வேண்டும். அது சம்பந்தமாக இஸ்லாமிய கருத்துக்களும் மிக சரியான போதுமான அளவு இருக்கிறது. நாம் தான் அதை அறிந்து அதில் விழிப்புணர்வு பெறாமல் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியம் நிறைந்த மக்களாக நம்மையும் நம் சந்ததியினர்களையும் உலகில் வாழும் அனைத்து மக்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.